Hi friends, welcome to our channel. I'm Kavita Sri. Let us see the lesson from Unit 4, The Attic. It was written by Satyajit Roy. Have tea at your shop, said Aditya. Certainly, besides tea, I have biscuits and savories. Give us two nakatai each. So it's like a biscuit. இப்போ போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் டீ சாப்பிடலாம் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அங்கே பிஸ்கட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து சாப்பிட்றாங்க. அப்புறம் கேட்கும் போதே வந்து கிவ் அஸ் டு நக்கச்சாய், அது வந்து இஸ் கைண்ட் ஆஃப் அ பிஸ்கட், அதையும் தாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. We sat on two tin chairs. There was only one other customer sitting at a corner table, neither eating nor drinking tea, but sitting with his head bent as though he were sleeping. ஸோ வில்லேஜுங்கும் போது அங்கே ஒன்றும் பெருசாக ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் இருக்காது. ஒரு சின்ன ஒரு பெஞ்சு, அதுக்கு மேலே ஒரு டேபிள் அப்படி தான் போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு டின் சேரில் போய் அவங்க உட்காடுறாங்க. அண்ட் தேர் வாஸ் ஒன்லி ஒன் அதர் கஸ்டமர். அங்கே பார்த்தோம்னா ஒரு கார்னர் டேபிளில் இவங்களை போக இன்னும் ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும் அங்கே உட்காந்துருக்காராம். இஸ் நெய்தர் ஈட்டிங் நாட் ட்ரிங்கிங் டீ. அவர் வந்து சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க, டீயும் சாப்பிட மாட்டேங்கிறாரு, ஸ்நாக்ஸையும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. அவர் எப்படி உட்காந்துருக்காரு, பட் சிட்டிங் வித் இஸ் ஹெட் பெண்ட். அவர் தலை குனிஞ்சு அப்படியே தூங்குற மாதிரி தலை குனிஞ்சே உட்காந்துட்டு இருந்தாராம். Addressing him as Mr. Sanyal, Nagan uncle reminded him to go home, as it was already 4 p.m. Other customers would soon be coming. Addressing us, he said with a wink in his eye, a little hard of hearing, cannot see well either, but has no money to buy spectacles. ஸோ நாதன் அங்கிள் வந்து இவர் தான் சானியல்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறாரு. சானியல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நாகன் அங்கிள் வந்து அவருக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு அரை தூக்க மாதிரி உட்காந்துருக்காருயா, அதனால அவர் சொல்றாரு, இப்போ வந்து டைம் 4 மணி ஆயிடுச்சு, ஸோ வீட்டுக்கு போ, 4 மணி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் மற்ற கஸ்டமர்ஸ், அதர்ஸ் கஸ்டமர்ஸ் வுட் பி கம்மிங் அப், மற்ற கஸ்டமரும் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸிங் ஆஸ் ஹீ செட். நான் அப்புறம் ஆதித்யா பார்த்து சொல்றாரு, நம்ம சொல்றது அவருக்கு காதுலையும் விழாது, கண்ணும் தெரியாது. cannot see well either, but he has no money to buy spectacles. அவருக்கு சரியான பார்வையும் கிடையாது, ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு கண்ணாடி வாங்கி போடுற அளவுக்கு கூட அவர்கிட்ட பணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா கிட்ட அப்படி ஜஸ்ட் பேசுறாரு. From his reaction to her speech, I began to wonder whether Mr. Sanyal was not a little crazy as well, because suddenly he stood up, stretching himself and raising his lean right arm, and with eyes dilated began to recite a poem by Tagore, Pandraksha. It means keeping of a promise. Having recited the poem, he left the place, making the gesture of namaste with his hand to nobody in particular. ஸோ இப்போ நாகன் அங்கிள்ஸ் வந்து அவரை எழுப்பி விடவும் அப்புறம் அப்படியே எந்திரிக்கிறாரு. ஃப்ரம் ஹிஸ் ரியாக்ஷன் டு தி ஸ்பீச், அப்போ என்னன்னா மெதுவாக எந்திரிச்சு அவர் கை காலெல்லாம் இந்த சடவு முடிக்கிறதுக்காக நின்று அந்த கையெல்லாம் தலை மேலே தூக்கி நெலிஞ்சு எந்திரிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவர் எழுந்து he stretched himself and raising his lean right arms, அவங்களுடைய வலது கையை தூக்கி சோறு முறிச்சு, with this eye dilated means widened, அகலப்படுத்து, அப்படியே கண்ணை விரிச்சு பார்க்குறாரு. கண்ணை விரிச்சு பார்த்துட்டு he began to recite a poem. அவர் உடனே வந்து டாகூர் எழுதின ஒரு போயம் வந்து சொல்றாரு. இட்ஸ் அ பங்க்ராக்ஷா. அதனோட மீனிங் என்னன்னா கீப்பிங் ஆஃப் அ ப்ராமிஸ், சத்தியத்தை காப்பாத்துறது அப்படின்ற ஒரு பாடல் வந்து அவர் பாடிக்கிட்டே யாரையுமே பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணாமல் வணக்கம் சொல்கிற மாதிரி அவங்களுடைய ஜெஸ்டர், அவங்களுடைய பாடி லாங்குவேஜை காட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. I noticed a sudden change in Aditya's expression and I asked him the reason for it. Without answering me, he asked Nagan uncle who the gentleman was and what he did. So I noticed, இப்போ இங்கே யார் நோட் பண்ணுறாங்க, நரேட்டர் இல்லையா, நரேட்டர் வந்து நோட்டீஸ் பண்ணுற ஆதித்யா கிட்ட ஏதோ அவங்களோட எக்ஸ்பிரஷன், அவங்க முகத்தில் சடனாக ஏதோ ஒரு சேஞ்சஸ் வருது, அதை வந்து அவர் நோட் பண்ணிடுறாரு. அண்ட் ஐ ஆஸ்ட் ஹிம் த ரீசன் ஃபார் இட். ஏன் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாவை பற்றி அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. வித்தவுட் ஆன்சரிங் மீ, அவங்க வந்து எங்கிட்ட எந்த பதிலும் சொல்லாமல் நாகன் அங்கிள் பார்த்து கேட்குறாரு, ஹூ த ஜென்டில்மேன் வாஸ் அண்ட் வாட் ஹீ டிட். அது யாரு, அவங்க யார், அது இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சானியாலை பார்த்து நாகன் அங்கிள் கிட்ட கேட்குறாங்க. நாகன் அங்கிள் ரிப்ளைட்,
Sasanka Sanyal, what can be done? He lives a cursed life, gone crazy, I think, but has not forgotten any incident of the past. Sold his lands to get his only daughter married. He lost his wife and only son last year. Since then, he is somewhat changed. Not really normal. Where does he stay? ஸோ நாகன் அங்கிள் ரிப்ளைடு அவர் சசாங்க சானியால், அவர் பேர் வந்து சசாங்க சானியால். வாட் கேன் பி டன், என்ன பண்ணுறது? ஹி லெட் அ கர்ஸ் லைஃப், ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு லைஃப்பை தான் அவர் வாழ்கிறாரு. ஐ திங்க் பட் ஹாஸ் நாட் ஃபர்காட்டன் எனி இன்சிடென்ட் ஆஃப் த பாஸ்ட். அவர் வந்து இப்போ ஒரு துரதிருஷ்டமான லைஃப்பை லீட் பண்ணுறாரு. ஆனால் நான் வந்து அவர் எதுவும் பழசு எதுவும் மறக்கலைன்றது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. He sold his lands to get his only daughter married. அவங்கள இருக்கிற நிலத்தை எல்லாமே வந்து அவருடைய ஒரே மகளுடைய கல்யாணத்துக்காக அவங்க அதை சேல் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஹி லாஸ்ட் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஒன்லி சன் லாஸ்ட் இயர். அவங்களுக்கு இருந்த ஒரே பையனும் அவங்களுடைய ஒய்ஃபும் இறந்து ஒரு வருஷம் தான் ஆகுது. அதுலேருந்து தான் இஸ் சம்வாட் சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேருந்து அவர் ஒரு மாதிரியாக மாறிட்டார். நாட் ரியலி நார்மல். ஸோ வேர் டஸ் ஹி ஸ்டே, இப்போ எங்கே தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆதித்யா. ஹி ஸ்டேஸ் வித் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ், ஜோகேஷ் கவிராஜ். Sasanka comes here, has tea and biscuits, and always remember to pay, having an acute sense of self-respect. But how long this will remain like this, I don't know. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு நாகன் அங்கிள், அவங்க வந்து இப்போ தற்காலமாக அவங்க அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு வீட்டில், அவர் பேர் என்னென்னா ஜோகேஷ் கவிராஜ், அவங்க வீட்டில் தான் தங்கியிருக்காரு. சசாங்கா வந்து யூஸ்வலாக இங்கே மார்னிங் வருவாங்க, டீ சாப்பிடுவார், பிஸ்கட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. பட் ஹி நெவர் ஃபெயில்ஸ் டு பே த அமௌண்ட். அந்த வந்து சாப்பிட்ட டீக்கும் பிஸ்கட்டுக்கும் அவர் பணம் கொடுத்தா மறக்கவே மாட்டார். ஹேவிங் அன் அக்யூட் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட், ரொம்ப சுய கௌரவத்தையும் மரியாதையும் எதிர்பார்க்குறவர். ஆனால் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்ன்றது எனக்கு தெரியல. பட் how long these things will remain like this, I don't know. எவ்வளோ நாள் நீடிக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Having paid our bills and ascertained the location of the Jogesh Kaviraj house, we got into the car. Aditya was at the wheel. He expressed the wish to visit his house. So you want to see your house? After all, I said. ஸோ அவங்க என்ன பண்ணுறாரு ஆதித்யா, அவங்க சாப்பிட்ட டீக்கெல்லாம் பில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அசர்டைன்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம்டு, அவருடைய ஜோகேஷ் கவிராஜ் வீடுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க நாகன் அங்கிளை கேட்டு. தென் தே வென்ட் இன்டு த கார். வி காட் இன்டு த கார். ஆதித்யா வாஸ் அட் த வீல். கார் பக்கத்தில் நின்றுட்டு அவர் வந்து அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாரு. என்னென்னா எங்களுடைய பழைய வீட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. It has become essential to do so, Aditya replied. ஸோ ஏன் இவ்வளோ தூரம் இப்போ வந்து ஏன் இப்படி ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்குறாரு. இல்லை ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஆதித்யா ரிப்ளை பண்ணுறாரு. His nerves seem overwrought. ஸோ ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்காங்க. His nerves seem overwrought for some reason. We soon reached the house, which was surrounded by high walls. Even from the rains, one could easily imagine how grand it must have been once upon a time. So, overwrought, it means a state of being upset. அவர் வந்து டென்ஷனில் சொல்கிறார், ரொம்ப பதட்டத்தோட ஒரு அப்செட் ஆகி சொல்கிறாரு. ஒரு விஷயம் இருக்குது, நம்ம வந்து பழைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே வி சூன் ரீச் த ஹவுஸ். சீக்கிரம் அவங்க அந்த பழைய வீட்டை போய் அடைஞ்சிடுறாங்க. அந்த சரௌண்டிங்ஸ், அந்த வால்ஸ் எல்லாம் பார்த்தா பழுதடைஞ்சு. ரூயின்ஸ் மீன்ஸ் இட் வாஸ் கெட் டேமேஜ்டு. One could easily imagine how grand it must have been once upon a time. ஸோ அந்த பங்களோடைய அமைப்பு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஒரு காலத்தில் இது எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மாளிகை இருந்திருக்கணுங்கிற மாதிரி. அவ்வளோ சூப்பரான வீடு. பட் இட் வாஸ் ruined, it got damaged now. We entered the building, climbed up the stairs and reached the attic on the second floor of the house. ஸோ உடனே அவங்க வந்து பில்டிங்கில் என்ட்ரு ஆகி செகண்ட் ஃப்ளோர், அவங்கள 2வது மாடியில் போய் இந்த ஆட்ரிக், அந்த ஸ்பெஷல் ரூம் சொன்னோம் இல்லையா, ஸ்டோர் ரூம் மாதிரி, அங்கே போயிடுறாங்க. திஸ் வாஸ் மை ஃபேவரட் ரூம், செட் ஆதித்யா. த அட்ரிக் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேவரட் வித் சில்ட்ரன். இட் இஸ் இன் த அட்ரிக் தட் த சைல்ட் சீம்ஸ் டு பி இன் அ வேர்ல்ட் ஆஃப் இட்ஸ் ஓன். ஸோ அவர் ஆதித்யா வந்து அவங்களுடைய ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணி அவர் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறாரு, இதுதான் எங்களுடைய ஃபேவரட் ரூம். திஸ் வாஸ் மை ஃபேவரட் ரூம்.
and the attic has always been a favorite with children. இந்த attic வந்து எப்பவுமே குழந்தைங்கள நிறைஞ்ச ஒரு இடமா இருந்தது. And it is our seems to be our own world. நாங்கள் ஏதோ ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் இந்த ரூமில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஆதித்யா சொல்லிட்டு இருக்காரு. A portion of the wall of the attic had crumbled down, and through the window that had been created, we could see the sky, the fields, a part of the rice mill, the spire of the old temple. In the whole house, the attic had probably been the worst hit by wind and weather. The floor was strewn with twigs and straw and pigeons' droppings. Among other things, there was a broken cricket bat, the remain of an armchair, and a wooden packing case. So now ஒரு போர்ஷன் ஆஃப் த வால் வந்து எப்படி இருக்குன்னா எல்லாம் broken ஆகி நிற்கிது. crumbled means broken, பழுதடைஞ்சிருக்கு. அந்த விண்டோ வழியாக பார்த்தோன்னா தே குட் சி த சை, மேலே வானத்தை பார்க்கலாம். அண்ட் கீழே நல்லா அழகான அந்த ஃபீல்டு நெல் வயல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நெல் வயலெல்லாம் தெரியுது. அண்ட் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ரைஸ் மில் பக்கத்துலேயே வந்து ஒரு ரைஸ் மில் ஒட்டி இருக்கு, அதனுடைய பகுதியும் அந்த அட்டிக்கோட விண்டோ வழியாக பார்த்தா தெரியுமாம்மா. த ஸ்பயர் ஆஃப் த ஓல்ட் டெம்பிள், ஸோ டால் பாயிண்டட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். நம்ம வந்து கோயில் கலசம் அப்படின்னு சொல்லுவோம்ல, கலச கோபுரம். அப்போ அந்த கோயிலுடைய அந்த மேல் பாகம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியுமா. கோபுரம் சொல்லுவோம்ல, கோபுர உச்சியில் இருக்கிற கலசம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியுமா அந்த விண்டோ வழியாக. The whole house of the attic had probably been worst. மொத்த வீடும் பார்த்தோம்னா ரொம்ப வேர்ஸ்ட்டாக குப்பையும் பொழுதியுமா இருக்கான். ஏன்னா நிறையா விண்டாலையும் வெதர் கண்டிஷன்ஸ் நிறைய மழை புயல் இந்த மாதிரி வெயிலெல்லாம் பாதிக்கப்பட்டு ரொம்ப பழுதடைஞ்சிருந்தது அந்த வீடு ஃபுல்லாகவே. அண்ட் த ஃப்ளோர் வாஸ் ஸ்ட்ரீவன் வித் ட்விக்ஸ். அப்போ அந்த நிலமெல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் அந்த பீஜியன்ஸ் நிறைய புறாக்கள்லாம் வந்ததுனால அதனுடைய ரெக்கைகள், அப்புறம் அதனுடைய ட்ராப்பிங்ஸ் எச்சங்கள்லாம் இருக்கு இல்லையா, நிறைய ட்விக்ஸ் குப்பைகள்லாம் நிறைஞ்ச ஒரு ஃப்ளோராக இருந்தது. அமங் அதர் திங்ஸ், அது போக அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒன்லி த கிரிக்கெட் பேட் அண்ட் ரிமைன்ஸ் ஆஃப் அன் ஆர்ம்சேர். ஒரு ஆர்ம்சேரும் கிரிக்கெட் பேட்டும் ஒரு வுடன் பேக்கிங் கேஸ் மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்துச்சான். வுடன் பேக்கிங் கேஸ்னால் ஒரு சூட் கேஸ் மாதிரி ஒரு மரப்பெட்டி, அது மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. Thanks for watching the full video.